பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திய பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரில் திருவேங்கடம் என்ற நபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் ரவுடி பொன்னை பாலுவிற்கு பாதுகாப்பு கேட்டு அவரது மனைவி தரப்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். பொன்னை பாலுவுடைய மனைவி தரப்பில் இருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனுவில் அவங்க என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க, எதன் அடிப்படையில் இந்த பாதுகாப்பு கேட்டிருக்காங்க, விரிவான தகவல்கள். பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினோட மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை கடந்த 5ஆம் தேதி ஒரு கும்பல் வீட்டருகே படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் 11 நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த கொலையானது கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்கவே அவரது சகோதரரான பொன்னை பாலு உட்பட அவரது கூட்டாளிகள் இணைந்து இந்த கொலையை நிகழ்த்தி இருப்பது அவர்களது வாக்குமூலத்தின் மூலமாக தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 நாட்கள் அவர்களை கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றுடன் அவர்களது கஸ்டடியானது நிறைவடைய உள்ளது. குறிப்பாக இதற்கிடையே நேற்று இந்த வழக்குல கைதான திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்ற போது அவர் தப்பிக்க முயலும் போது துப்பாக்கியை பயன்படுத்தி போலீசாரை தாக்க முயற்சித்தார். தற்காப்புக்காக அவரை என்கவுண்டர் செய்திருப்பதும் தெரிய வந்தது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக பெரும் அதிர்வலையை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியுள்ள நிலையில தற்போது முக்கிய குற்றவாளியான ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலுவின் மனைவி விஜயசாந்தி என்பவர் நேற்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு கொடுப்பதற்காக வந்துள்ளார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்பது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள நிலையில அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதாவது பொன்னை பாலுவிற்கு அசம்பாவித சம்பவங்கள் நிகழ வாய்ப்பு இருப்பதால் அவருக்கு உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு அளிக்கும்படி அந்த மனுவுல அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் சிறைக்கு சென்றாலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவுல அவரது மனைவி குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவர் வந்தவுடன் நாளை காலை இந்த மனுவை கொண்டு வருமாறு போலீசார் அவருக்கு அறிவுறுத்தி அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட நபரின் உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இன்று காலை அவரது உறவினர்களும் ஒப்படைக்கப்பட உள்ளது. அதன் பின்பாக மூலக்கோத்திரத்தில் உள்ள சுடுகாட்டில் அவரது உடலானது புதைக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்த தமிழகத்தையே உலுக்கியுள்ள இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான பொன்னை பாலுவிற்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு அவரது மனைவி தற்போது மனு அளிக்க வந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.